வீரத்தின் விளைநிலம் பூலித்தேவர் பிறந்த மண்ணிலே முதலில் பூலித்தேவர் அவர்களை வணங்கி நாம் தெய்வமாக வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை வணங்கி இந்திய பேரரசின் முதல் ராணி வேலுமங்கை நாச்சியார் அவர்களை வணங்கி இன்று கல்வி தந்தை மூக்கையா தேவர் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். அதுபோன்று மாமன்னர் பூலித்தேவர் பிறந்த மண்ணிலே இன்று இரண்டாம் பூலித்தேவராக வலம் வந்து கொண்டிருக்கும் நமது அருமை அண்ணன் டாக்டர் KN இசுகராஜா தேவர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து கல்வி, பொருளாதாரம், மதுவினால் ஏற்படும் தீமைகள் விழிப்புணர்வு, பெண்கள் பாதுகாப்பு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதல் இது வந்து கல்வி தான் நமக்கு வந்து தேவை. கல்வி தான் வந்து நம்மளுடைய திறமை, அறிவு, பண்பாடு எல்லா விஷயத்தையுமே வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அப்படின்னா கல்வி தான். கல்வி இல்லாம இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ முடியாது. இததான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இதனுடைய பொருள் என்றால் எவ்வளவு சொத்து இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் சிறந்த செல்வம் கல்வி. அந்த கல்வியை வந்து நம்ம அனைவருமே நம் குழந்தைகளுக்கு சிறப்பான ஒரு கல்வியை வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அதை விட வேற செல்வம் ஒண்ணுமே கிடையாது. அதுபோக நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து படிக்க முடியாம இடைநிற்றல், அதாவது படிக்க முடியாம அவங்களோட குடும்ப வறுமை காரணமாக அவங்களோட படிப்பை வந்து பாதியிலே நிப்பாட்டுறாங்க. அதை முதல்ல நம்ம தவிர்க்கணும். எந்த கஷ்டப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கணும். ஒரு 10 பிள்ளைகளை நம்ம படிக்க கல்வியில உயர்த்தணும் அப்படின்னா அந்த 10 பிள்ளைங்க நாளைக்கு ஒரு 100 பிள்ளைங்களை கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை உயர்த்துவாங்க. அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. எல்லாருக்குமே கல்வி ஒரு சமத்துவமான கல்வி வேண்டும். அதே நேரத்தில் இந்த மதுவினாலதான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இந்த கல்வி, பொருளாதாரம், அது போக பெண்கள் பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரக்கூடிய ஒரே காரணம் இந்த மதுதான். ஏன் அப்படின்னா ஒரு வீட்டின் ஒரு தந்தை சரியாக இருந்தார், மது அளந்து பருக்கம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள பையனுக்கு சரியான கல்வி கிடைக்கும், அவன் குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த குற்றங்களும் நடக்காது. அது போக பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கையில மொபைல் கொடுக்குறோம். ஸ்கூல் போற பிள்ளைக்கே நம்ம கையில மொபைல் கொடுக்குறோம். அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏது பண்ணிட்டு இருக்கு நம்ம பாக்குறது கிடையாது. கண்டிப்பா நம்ம அதை பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாடக காதல்ன்ற பேர எவ்வளவு பிரச்சனைகளை வந்து நீங்க நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம பெற்றோர் கரெக்டா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க நல்ல முறையில் கல்வி பயிரணும். அதே நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட வந்து கல்வியை வந்து அவங்க என்ன படிக்கணுங்கிறத நம்ம திணிக்க கூடாது. அவர்களது விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தின்படி அவங்கள வந்து நல்ல முறையில் நம்ம படிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மதுவரம் அருந்தும் பழக்கம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்குதாருன்னா அவர் தினமும் மது அருந்தி அவர் வீட்டுக்கு தான் பெற்ற பிள்ளைகள் சாப்பிட்டுச்சா, மனைவி சாப்பிட்டாலா, பிள்ளை எப்படி படிக்கி என்ன படிச்சுட்டு இருக்கு என்னன்னு கூட தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மதுவால தான் இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு. அதே நேரம் பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகளோட பாதுகாப்பையும் நம்ம உறுதி செய்யணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம மீடியா மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். நம்ம சமூகத்துல இப்படி இருக்கணும், இப்படி படிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே நம்ம வந்து அவங்களுக்கு அதை சொல்லி வளர்க்கணும்.
ஒரு பெண் பிள்ளை இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆண்மகன் இப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு எங்க தலைவர் அருமை அண்ணன் இஸ்கராஜ் அண்ணன் வந்து எல்லா மேடையிலையும் சொல்லக்கூடியது, எந்த இளைஞரும் தண்ணியே அடிக்கக்கூடாது, மதுவே அருந்தக்கூடாது. அவர் எல்லா மேடையிலும் அண்ணன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஏன்னா இளைஞர்கள் வந்து அதுக்கு ஒரு அடிமையாகி அவனுக்கு எதுவாக இருந்தாலும், நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அந்த மதுவை நோக்கி தான் அவனுடைய எண்ணம் வந்து சென்று கொண்டு இருக்கு. அதனால உறவுகள் அனைவரும் இந்த கல்வி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும். அது போக நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணும், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும். அப்படின்னா அந்த மதுவை வந்து தவிர்க்கணும். அது போக பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு விஷயத்துல கவனமா இருங்க. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அதிக அளவுல மொபைல் எதுவுமே கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. பிள்ளைகளை சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி வளருங்க. இந்த மேடையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எனது அருமை அண்ணன் டாக்டர் கே என் இஸ்கராஜா தேவர் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.